இன்றைக்கி ரெசின் ஆர்ட் கிளாஸ் 5ல் வந்து கிளாக் மேக்கிங் கிளாக் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அது ஃபோட்டோ கிளாக்கு. இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். இதில் 12 இன்ச்சு மோல்டு, அப்புறம் வெயிட் மிஷினு, யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப்பு, அப்புறம் மைக்கா பவுட்ரு, அப்புறம் ரெசின் ஹார்னரு, ஒரு க்ளவுஸு, அப்புறம் கிளாக் செட்டு வந்து நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். அப்புறம் பபுள் ஸ்ப்ரே, பபுள்ஸ் ரிமூவ் பண்ணுற ஸ்ப்ரே, அப்புறம் செல்லோ டேப்பு. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரெசினை வந்து 90 ml 90 கிராம் வந்து எடுத்திருக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெசினை. அப்புறம் ஹார்னர் வந்து 30 கிராம் வந்து ஹார்னர் எடுத்திருக்கேன். என்னோடய ஹார்னர் வந்து 3:1ங்கிறதுனால ரெசின் வந்து 90, இது வந்து 30 கிராம் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒரே இதில் மெஷர்மெண்ட் பிளாஸ்டிக் கப்பில் எடுத்துகிட்டு ஸ்லோவாக ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். மாற்றி டைரக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. சேம் டைரக்ஷன், நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதே டைரக்ஷனில் ஸ்லோவாக ஒன்று போல் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்கா பவுடர், நம்மளோட கலர் வந்து என்ன கலர், என்னோடது வந்து ப்ளூ டீம்ங்கிறதுனால ஸோ நான் ப்ளூ கலர் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க, 2 ஹேண்டுக்குமே க்ளவுஸ் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறது எப்பவுமே ஸ்லோவாக ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் மைக்கா பவுடர் நம்மளோட என்ன கலர் தேவையோ அந்த கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம வெயிட்டிங் ஸ்கேலில் வந்து 90 எடுத்துகிட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 30 எடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி நீங்களே எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 2:1 ரேஷியோவில் அந்த ரெசின் எடுக்கிங்கன்னா மாற்றி எடுத்துக்கணும். இது வந்து நான் 3:1ங்கிறதுனால 90 + 30 அந்த இதில் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிட்ஸ் வந்து அந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துடணும். அந்த கேப்பில் தான் இந்த மோல்டை வந்து க்ளீன் பண்ணிடணும். நல்லா செலோ டாப் வச்சு, ஏன்னா டஸ்ட் ஏதாவது இருக்கும், அதனால் மோல்டை வந்து நல்லா இது பண்ணி ஒத்தி எடுத்துனீங்கனாலே அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்துடும். 5 நிமிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட சிலிக்கான் மோல்டில் வந்து போர் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே வச்சு அது ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்க பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏதாவது பூச்சி ஏதாவது உள்ளே விழுந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஸு, அப்புறம் நம்ம ஏதாவது ப்ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னாலுமே அதில் வைக்கலாம். இதில் வந்து நம்மளோட ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டுமே நான் வந்து கிளாக் மட்டும் தான் பண்ண போகிறேன். இதிலே நம்மளோட பேபியோட திங்ஸுமே நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டேஜ் பார்ட் 2 வீடியோவில் வந்து நான் ஃபோட்டோ எப்படி இன்சர்ட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி, ஃபோட்டோ எப்படி வச்சு அடுத்த லேயர் எப்படி போர் பண்ணணும்னு சொல்லி பார்ட் 2ல் வந்து வீடியோஸாக வரும். ஃபார் வாட்சிங். கிளாக் மேக்கிங்கில் வந்து நம்ம வந்து பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அந்த பார்ட் 2 வந்து புரியும். பார்ட் 1 வீடியோவில் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து செகண்ட் லேயர் போர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் 90 கிராம் வந்து ரெசின் + 30 கிராம் வந்து ஹார்னர் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஸ்டார்டிங் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி மில்க் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி நல்லா ஒரு 5 நிமிட்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த லிக்விட் கலரில் ஆகும். 5 நிமிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நான் ஃபோட்டோவெல்லாம் கிளாக் டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு அந்த பேபியோட ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட் மந்த்லேருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் இது பண்ணி வச்சுருக்கேன், கரெக்டாக அடுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்கிற இதை வந்து நம்ம போர் பண்ணிக்கலாம். ஃபோட்டோலாம் லைட்டாக கம் போட்டு ஓட்டிட்டேன். அதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் லைட்டாக கம்மு பேஸ்ட் பண்ணல போல், அதனால பாருங்கள் நகண்டுருச்சு. அதனால் ஃபஸ்ட்டு கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2வது ரெசினை வந்து போர் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஃபோட்டோ வந்து நவண்டுரும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது 24 ஹவர்ஸ் வந்து மோல்டை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பாக்ஸை போட்டு கவுத்தி க்ளோஸ் பண்ணி ஒரு கார்னரில் அப்படி வச்சுடுங்க. இதில் இன்னும் ஷைனிங்காக இன்னொரு லேயர் கூட போர் பண்ணலாம். அது 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கூட தேவைன்னா போர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம அன்மோல்டு பண்ணுறோம் அப்படின்னா 24 ஹவர்ஸ் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும். அதுக்கப்புறம் எடுத்து தான் நம்ம அன்மோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மோல்டில் இருந்தே ரிமூவ் பண்ணணும் அதை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்ட் ட்ரில்லர் வச்சு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட் ட்ரில்லரை வச்சு ஒரு ஓட்டை போட்டுட்டு நான் இதில் வந்து கிளாக்கோட செட்டு வந்து காமிச்சிருக்கிறேன். அதையும் நான் வச்சுட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே அந்த கிளாக்கோட முள்ளை வந்து அந்த இதில் வந்து இன்சர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஹார் முள், அதுக்கப்புறம் நிமிட் முள், அதுக்கப்புறம் செகண்ட் முள்ளை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் கரெக்டான மெத்தடு. அந்த மாதிரி நம்ம இது பண்ணால் தான் நம்மளோட கிளாக் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக வந்து ரன் ஆகும். இதே மாதிரி தான் அந்த கிளாக் மேக்கிங்கை மாதிரியே தான்
கீ செயின் ரெசின் மேக்கிங் பண்ணுறது, அப்புறம் ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறது எல்லாமே இதே பேஸில் தான் இருக்கும். ஸோ நான் அதனால தான் கொஞ்சம் பெருசாகவே நம்ம டீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை நான் டீச் பண்ணது. இதோட நம்மளோட ரெசின் கிளாஸ் வந்து முடிஞ்சு போச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.